கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்தார்னு ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமேன். அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசித்து விட்டு தொடர்ந்து நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 இப்படியாக சொல்கிறது: எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமேன். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கணும். ஆமேன். எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? ஆமேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அது கடினமான பாதையோ, சுகவீனமான பாதையோ, இல்லை சுகமுள்ள பாதையோ, பலனுள்ள பாதையோ, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக இருந்து காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்த சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். நீரென் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பி இருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் ஆண்டவரை பாடி துதிப்போம். சேர்ந்து கரங்களை தட்டலாமா? உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். சேர்ந்து பாடலாமா? நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா. திரும்ப சொல்லுமா? நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். கர்த்தருடைய கிருபையை நினைத்து சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு. எத்தனை பேர் இந்த காலையில சொல்ல முடியும்? துதிகன மகிமைக்கு நீர் ஒருவரே ஆண்டவரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லலாமா? என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், சகாயம் பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? போற்றுவேன், போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன
ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி. செய்து சொல்லலாமா? என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன். வாழ்வில் சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. அவரை நாம் ஆராதிக்க கூடி இருக்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, அவருக்கு நிகரான வேறொரு நாமத்தை இந்த பூமியில நம்மளால சொல்லவே முடியாது. ஆமென். அவருடைய நாமம் மேலானது, அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். நம் கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாம். கரங்களை தட்டலாமா? மேலான நாமத்தை உயர்த்தி அவருக்கு மகிமை செலுத்தும் வண்ணமாக நல்ல முழு பலத்தோட கரங்களை தட்டி பாடலாம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. உண்மைதானா? மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் அறிக்கையிடலாமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. நாமங்கள் யாவும் அறிக்கையிடுத்தோம். இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. சொல்லலாமா? நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. கரங்களை உயர்த்தி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுக்கள் உடையும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முடியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம். கரங்களை தட்டி அவர் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய். ஒரு விசுவாசமா சொல்லுமா? நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய். நம் காரியம்
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சேர்ந்து உயர்த்தலாமா? அவர் நாமம் வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து அழைத்து வரும் பொழுது இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்கிற நாமத்தில் அழைத்து வந்தார். ஆமேன். அவங்களை நடத்தி வரும் பொழுது பாதைகள் கடினமாக இருந்தது. அவங்க கடந்து வந்த பாதைகள் செங்கடல், யோர்தான், எரிகோ என்ற பல வழிகள் இருந்தது. அவைகள் எல்லாம் முதல்ல பார்க்கும்போது தீமையாக தான் தெரிஞ்சது. ஆமேன். ஆனால் அவங்க கிராஸ் ஓவர் பண்ணி வந்த பிறகு தான் தெரிஞ்சது அது அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மையாக இருந்தது. ஆமேன். இன்னைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையை வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். என்னால் உறுதியாக ஒரு விஷயத்த சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிற பாதைகள் தீமையாக இருந்துச்சுன்னா அதை தேவன் நன்மையாக மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற நாமம் அவர் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். இருக்கிற இடங்களில் எழுமை நின்று இந்த ஸ்டான்ஸாவை நாம் திரும்ப பாட போகிறோம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும், நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கு இல்லையே என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையா இந்த காலையில் நம்ம சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தும் பொழுது உங்க வாழ்க்கையில உண்மையாவே ஒரு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய். உற்சாகமாய் கரங்களை தட்டி. நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அறிக்கையிட்டு சொல்லுமா? நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமங்கள் யாவும் அறிக்கை ஏற்போம். ஒருவர் கூட சும்மா இருக்க வேண்டாம். அந்த நாமத்தை உயர்த்தி இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுவோமா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. செய்து சொல்லலாமா? மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட எல்லாரும் உயர்த்துவோமா? நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். சேர்ந்து உயர்த்தலாமா? கரங்களை உயர்த்தி. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். திரும்ப சொல்லுவோம். அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி அந்த மேலான நாமத்தை நாம் உயர்த்துவோமா? அவரே மகிமைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. சங்கீதம் 20 எடுத்துக்கோங்க பைபிள்ல. சங்கீதம் 20. ஆமென். 6வது வசனம், 7வது வசனம்,
8வது வசனம். இந்த 3 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிச்சுட்டு நாம் அப்படியே கர்த்தரை துதிக்க போகிறோம், ஆராதனை செய்ய போகிறோம். Thank you Jesus. சங்கீதம் 20. read it. Amen. எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். Hallelujah. Thank you Jesus. 6th verseல இருந்து வாசிக்க போறோம். எடுத்துட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சரி, வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? Let's read together. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஹல்லேலூயா. நாங்களோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அந்த முந்தின வசனம் ஆமென் போட்டிருக்கோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறோம். நாங்களோ எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற நாமம் ஏதோ சாதாரண நாமம் கிடையாது. நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஆமென் 10 கடவுள்ல இவர் 1வது கடவுள், அதில் அடுத்து 2வது, அப்படி கிடையாது. அவர் ஒருவர் தான் தேவன். ஹல்லேலூயா. ஆமென். வானத்து கீழே பூமிக்கு மேல ரட்சிக்கப்படுவதற்கு வேற எந்த நாமமும் இல்லை இயேசு நாமத்தை தவிர. ஆமென். ஹல்லேலூயா. பிதாவானவர் எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த நாமத்தை ஆமென் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா முழங்கால் முடங்கும், எல்லா நாவும் அறிக்கை செய்யும். ஆமென். சோ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இந்த காலவேளை எல்லாரும் அந்த நாமத்தை உச்சரிக்கலாம். Let us declare that name. Let us confess that name. இயேசு கிறிஸ்து. One more time. Oh, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசுவே கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. ஓ, நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நீங்க பாடுங்க பார்க்கலாம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Thank you Jesus. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கையை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டலாம். Thank you Jesus. We give you glory. அந்த நாமத்தை உயர்த்த தான் வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாமத்தை எப்ப உயர்த்த போறீங்க? இந்த நாமத்தை வாழ்நாள்ல எப்பெல்லாம் உயர்த்த போறீங்க? ஆமென். வாழ்நாள் எல்லாம் உயர்த்த போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. We are going to worship him no matter what situation is in our life. நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இந்த நாமத்தை ஆராதித்துக் கொண்டே இருப்போம். ஆமென். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாத்தீங்கன்னா யங் பாய்ஸ், வாலிப பசங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வருது. ஒண்ணு, முன்னாடி தீ எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப சொல்றாங்க, நீ இந்த சிலையை வணங்கு, ராஜாவை வணங்கு, இல்லாட்டி அதான் உனக்கு கதி, அதான் உனக்கு இது. அப்படி தீ தான் அடுத்த ஆப்ஷன், வேற ஆப்ஷன் இல்ல. Either you bow down and worship when the music plays or be thrown into the fire. இதான் ஆப்ஷன்.
அப்படிப்பட்ட நிலையில அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ஆமென், என்ன நடந்தாலும் சரி, we are not going to bow. இந்த உலகத்தின் காரியத்தை நாங்கள் குனிந்து அதை வணங்க போறது இல்லை. எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவனை விடுதலை பண்ண ஒரு உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். we choose to worship God. ஆனா அதுக்கடுத்து சொல்லுவாங்க, அப்படி அவர் விடுதலையாக்காமல் போனாலும் சரி, நாங்க என்ன பண்ண போறது இல்லை, வேற எதற்கும் ஆராதனை செய்ய போறது இல்லை. ஆனா ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த கால வேளையில ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை விடுதலையாக்கின அதே தேவன் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். விடுதலையாக்காம போகவே மாட்டார், ரட்சிக்காம போகவே மாட்டார், உங்களை சுகப்படுத்தாம போகவே மாட்டார். அவரை ஆராதிக்க உங்க லைஃப்ல ஆமென் அவருடைய ஆளுகை, அவருடைய அபிஷேகம் கூடிக்கொண்டுதான் இருக்கும். எத்தனை பேர் என்ன நடந்தாலும் சரி, நான் ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருப்பேன் சொல்ற நல்ல ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன், come on, இன்னும் சத்தத்தை எழுப்பி, உம்மையே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன், ஜீசஸ், என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி எங்களோடு இணைந்து பாடுவோமா? ஆமென். உம்மை ஆராதிப்பேன் என் வாழ்நாள் முழுவதும். Jesus, I will worship you. பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீர். நீங்க பாடுங்க. ஆமென். Yes Lord, அழைத்த தெய்வம் நீங்கப்பா, அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நீங்க சொல்லுங்க, என் நாட்கள் இயேசுவே, all the days of our lives, no matter what the situation is, Lord, we surrender to worship you. உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து நடக்க வைத்தீர். ஆமென். சொல்லுவோம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை
பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மிடம் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாடுங்க. பாவி என்று என்னை What a good God. எங்களை ஒரு நாள் நீங்க தள்ளிவிடல இயேசுப்பா. எங்களை அணைத்துக் கொண்டீங்க. மீண்டும் வருகிற ராஜா, மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் in the name of Jesus, என் சுவாசம் we ஒளியும் worship வரை you, we declare your praises. உம்மையே என் நாட்கள் முடியும் வரை, ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். You know, we worshiping God is a choice. அது ஒரு தருணம் தான், நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு தருணம், ஒரு ஸ்லாக்கியம். நாம் ஆராதிக்கலாம், ஆராதிக்காம போகலாம், அது நம்முடைய கையில தான் இருக்கிறது. ஆனா ஜீவன் கொடுத்த ஆண்டவரை ஜீவனால் எல்லாம் ஆராதிப்பது, அது கிடைச்சது ஒரு பெரிய ஸ்லாக்கியங்க. Amen. To worship the God who gave his life for you. There's nothing else better than that. அதை பார்க்கிலும் மேலான அருமையான ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. பழைய ஏற்பாட்டு யோபுக்கு இந்த வெளிப்பாடு, என்னை கொன்று போட்டாலும் சரி, no matter what, I will worship God. Brother, sister, in your life, I encourage you. இந்த காலவேளை உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புறேன். பாஸ்டர், எனக்கு வர்ஷிப்லாம் பாடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு உணர்ச்சி வசலாம், ஒரு ஃபீலிங்லாம் ஒண்ணுமே இல்லை, அப்படிலாம் நீங்க ஃபீல் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனா உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடல்கள், இந்த வரிகளை நீங்கள் மீன் பண்ணி நீங்கள் பாடும் பொழுது அவருடைய அபிஷேகம் உங்களை நிச்சயமாக நிரப்பும். அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமா உங்க சிரசின் மேல் தாங்கும். ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சங்கீதக்காரர் வரவங்க சொல்லுகிறார், சங்கீதம் 48, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை அவர் நடத்துவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள
சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் என்னுடைய தேவன் என்று? எத்தனை பேர் சொல்றீங்க? நல்லா 2 கரங்களை உயர்த்தி அவர் என்னுடைய தேவன். ஆமென். அவரை உயர்த்துங்க பார்க்கலாம். Thank you Jesus. நீர் என்னுடைய தேவனாய் இருக்கிறீர். என் குடும்பத்தின் தேவன் நீங்க, என் பிள்ளைகளின் தேவன் நீங்க, ஆமென். இந்த சபையின் தேவன் நீங்க, எங்க தேசத்திற்கு தேவனாய் இருக்கிறீங்க. Lord, you are the Lord over everything in our life. எங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் மேலாக நீதான் எங்களுடைய தேவன். ஓ நடத்திடுவீ இனிமேலோ கடைசி வரை நடத்திடுவீ நடத்திடுவீ. ஓ இனிமேல் ஓ கடைசி வரை நடத்திடுவீ. Sing it again. நடத்திடுவீ நடத்திடுவீ இனிமேலோ கடைசி வரை நடத்திடுவீ 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 இனிமேலோ கடைசி வரை நடத்திடுவீ. நீரே கோவா நீரே என் எல்லாமே பார்த்து கொள்வி. நீரே நீரே கோவா சம்மா என் கூடவே நீரே நீரே கோவா நீரே என் எல்லாமே பார்த்து கொள்வி. நீரே கோவா ஷமா இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலோ என்னை நடத்திடுவீ. இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலோ என்னை. Come on, sing it again. இதுவரை till this very second of our life எங்கள் வாழ்க்கையில் இந்த நிமிடம் வரைக்கும் நடத்தின தேவனே. கர்த்தர் சொல்லுற வார்த்தை இதுதான். ஓ இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலோ என்னை நடத்திடுவீ. நீரே கோவா நீரே எல்லாமே. Come on, declare பண்ணுங்க. அவர்தான் யெகோவா ஈரே. நீரே யெகோவா ஷமா என் கூட இருப்பவர். நீரே நீரே யெகோவா நீரே என் எல்லாமே பார்த்து கொள்வி. நீரே யெகோவா ஷமா என் கூடவே இருப்பவரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா கால நமது தேவன். Sing it again. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா கால நமது தேவன். மரண பரியந்தம் மரண பரியந்தம் நடத்திடுவார் என்னை நடத்தி
நடத்திடுவார். வாழ்நாள் எல்லாம் நடத்திடுவார். என்னை நடத்திடுவார். நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர் 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 இனிமேலும் கடைசி வரை. Come on, I feel the presence of God. Declare that. இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுங்க. தேவன் உங்களை சுமந்து செல்லுகிற ஆண்டவர், உங்கள் தகப்பன், உங்கள் நல்ல மேய்ப்பன். அவர் உங்களை தோளில் சுமந்து நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஓ, நடத்திடுவீர் இனிமேலும். Yes Lord, yes Lord. Oh, நடத்திடுவீர். நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷமா, ஷம்மா, என் கூடவே நீரே. நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே. வாழ்க்கையில தனிமையை மேற்கொள்வதற்கு ஒரு நல்ல மருந்து இருக்கிறது. வாழ்க்கையில விரக்திய மேற்கொள்வதற்கு ஒரு நல்ல மருந்து இருக்கிறது. To overcome loneliness, to overcome insecurities, to overcome weakness. அந்த மருந்தின் பேரு amen, faith confession, விசுவாச அறிக்கை. amen. நீ ஏதோ பாட்டு பாடல பிரதர் சிஸ்டர். amen. நீங்க பாடுற ஒவ்வொரு வரியும் ஒரு விசுவாச அறிக்கையாக இருக்கிறது. நீங்க டிக்ளேர் பண்றீங்க அவருடைய நாமத்தை, அவருடைய பேரை நீங்க டிக்ளேர் பண்றீங்க. amen. உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. amen. இந்த நேரத்தில் this worship, although we are declaring God's name and his praises, நம்ம அங்க அவரை பார்த்து பார்த்து பாட பாட அவர் நமக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். amen. அவரை பார்த்து நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீங்க அப்படி பாடும் பொழுது உங்க கண்களை உங்க சூழ்நிலை மேல இருக்கிறதுக்கு பதிலாக அவர் மேல நீங்க வைக்கிறீங்க. நீங்க அவரை நோக்கி பார்க்கிறீங்க. அவரை பத்தி நீங்கள் பாட பாட I can tell you, I can guarantee you my dear brother and sister, அவர் அற்புதமாய் உங்களை நேர்த்தியாய் நடத்த அவர் உண்மை உள்ளவரா அவர் இருக்கிறார். Hallelujah. I want to encourage you, do not worry. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஷம்மா உங்களோடு கூட இருந்து உங்களை நேர்த்தியாய் வழி நடத்துவார். அவரே உங்களுடைய பலனாய் இருக்கிறார். அவரே உங்களுடைய சுகமாய் இருக்கிறார். அவரே உங்களுடைய தஞ்சமாய் இருக்கிறார். அவரே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிழலாய் இருக்கிறார். மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாய் உங்களை நடத்தி வர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நடத்திடுவீ இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீ, சொல்லுங்க, நடத்திடுவீ இனிமேலும்
கடைசி வரை நடத்திடுவி நீரே கோவா ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே கோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே. நீரே கோவா ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வி நீரே கோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே. என் கூடவே இருப்பவரே. கடைசியாக நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவி ஓ நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவி நீரே கோவா ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே கோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே. As we are singing this song, இந்த பாடலை பாடும் பொழுது இருதயத்தில் ஆண்டவர் வைக்கிற அந்த வரைபடம் இதுதான். அந்த குட் சமாரிட்டன் அந்த எரிகோவின் ரோட்டிலே அந்த ஒரு மனிதனை திருடர்கள் மேற்கொண்டு அவனை அடித்து போட்டு அவனை சாக விட்டு போயிடுறாங்க. He is literally dying. அவனை சாக விட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் 2 பேர் வராங்க, வந்துட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. என்னால முடியாது, ஐ எம் பிஸி, என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது, அல்லது எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு போயிடுறாங்க. ஆனா ஒரு நல்ல சமாரியன் அந்த பக்கமாய் வந்து அந்த சாக கடந்தவனை அங்க எடுத்து காயங்களை கட்டி ஆமென் ஒலிவ எண்ணெயை ஊற்றி he poured the wine and he bandaged the wounds and carried that man to safety. பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து செல்லுகிறார். அவனுக்கு தேவையான காரியங்களை அந்த நல்ல சமாரியன் அந்த மனிதன் செய்வதை நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். Today that's the same thing God wants to do in your life. அவர் உங்களை பார்த்து விலகி போகிற தேவன் அல்ல. உங்கள் பலவீனங்களை பார்த்து விலகி ஒதுங்கி போகிற தேவன் அல்ல. ஆமென். அவர் உங்கள் காயங்களை ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைய யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா நீங்க ஆராதனை செஞ்சிருக்கிறீங்க. ஆமென். அவர் உங்களை பார்த்து விலகி போகிற தேவன் அல்ல. உங்கள் காயங்களை அவர் கட்டுகிறார். ஆமென். அவருடைய ஆமென் பரிசுத்த ஆவி அவர் இஸ் ரெப்ரசன்டேஷன். ஆமென். அவருடைய எண்ணெய் உங்க வாழ்க்கையில அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில பலவீனங்கள் பலனாய் மாறுகிறது, இருள் வெளிச்சமாய் மாறுகிறது. ஆமென். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த எல்லா நெகட்டிவ் காரியங்களை இந்த நாள் ஆண்டவர் மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவை அவர் ஒருவர் தான், வேற யாரும் இல்லை. அவர் ஒருவர் தான். அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு போதும். ஆமென். அவருடைய வார்த்தை உங்களுக்கு போதும். ஆமென். அவருடைய ஆமென் ஆளுகை உங்கள் வாழ்க்கையில போதும். ஆண்டவரே நீர் போதும். எத்தனை பேர் இந்த காலவேளை சொல்றீங்க, ஆண்டவரே நீர் போதும், நீங்க என்ன நடத்துவீங்க, கடைசி மட்டும் நடத்துவீங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நடத்துவீங்க, நித்தியமாய் நடத்துவீங்க. நல்லா 2 கரங்களை ஊதி சொல்லுங்க, நித்தியமாய் நடத்துவீங்கப்பா. என் குடும்பத்தை நடத்துவீங்க, பிள்ளைங்களை நடத்துவீங்க. Amen. You will take care of everything. Thank you Jesus. நன்றி அப்பா உடைய பிரசன்னத்திற்காக,
உம்முடைய வார்த்தைக்காக. Just want to say this again. Lot of parents, அநேக பெற்றோர் உங்க பிள்ளைகளை குறித்தும் அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் நீங்க பயப்படுறீங்க. ஒரு தாட் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே என்ன நடக்க போதோ, எப்படி இருக்க போதோ. ஒரு பக்கம் விசுவாசம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பயம், ஒரு தயக்கம், ஒரு கேள்வி, ஒரு பிட் ஆஃப் டவுட், ஒரு சந்தேகம் இருக்கிறது. எப்படி என்ன? இந்த காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நடத்தின ஆண்டவர் அவர்களையும் நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Amen. The same God who guided you, உங்களை நடத்தின அதே ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளையும் நடத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கைவிட மாட்டார். Amen. உங்க சந்ததி வெட்கப்பட்டு போகாது. உங்க பிள்ளைங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க தாழ்ச்சி அடைந்து போக மாட்டாங்க. Amen. அவர்களை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் நடத்துவேன். I will guide your whole family. உன் பிள்ளைகளை நான் நடத்துவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த கால வேளையில சொல்லுகிற வார்த்தை இதுதான். Amen. ரெண்டு கரங்களை ஊத்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயில திறந்து சொல்லுங்க, நான் பயப்பட போறது இல்லை, நான் தயங்க போறது இல்லை, நான் விசுவாசமாய் பேச போறது இல்லை. என் எல் ஷடாய், என் தேவன், யெகோவா ஈரே, என் தேவன் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். நன்றி அப்பா, உடைய வார்த்தைக்காக, உடைய பிரசனத்திற்காக நன்றி. நடத்தும் பெரிய காரியங்களை செய், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.